நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த காலை ஆராதனைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். I warmly welcome you all in the name of Lord and Savior Jesus Christ to the Sunday morning service. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் நீர் மட்டும் ஜீவன் தந்து சுகம் தந்து பலன் தந்து கர்த்தாவே எங்களை சுவாமி இந்த ஆலயத்திற்கு அழைத்து வந்திருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் சுவாமி. எவ்வளவோ மக்களுக்கு இல்லாத ஸ்லாக்கியம் கர்த்தாவே, நீர் எங்கள் வாழ்க்கையில் பாராட்டின எண்ண முடியாத கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய அளவற்ற தயவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் சுவாமி பிரசன்னராயிருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றிகள் கர்த்தாவே. சுவாமி, நாங்கள் உண்மை தேடுவதை விட நீர் எங்களை தேடி வந்திருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரோடும் நீர் பேச வேண்டுமாய் தாழ்மையாக ஜெபிக்கிறோம். எந்த ஒரு கவலையோடும் சுவாமி, கண்ணீரோடும் துக்கத்தோடும் சுவாமி, வெறுமையோடும் சுவாமி, மனபாரத்தோடும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகளை சுவாமி உங்கள் கருத்துக்குள்ளாக கொடுக்கிறோம் ராஜா. Lord, we commit each and every one of the individuals and the families in your mighty hands, O Lord Jesus. Lord, whoever has come here with the pain, suffering and depression, Lord Jesus, let them be covered with your holy blood, O Lord Master. ஆவியானவரே, எங்களோடு நீர் வந்து இடைப்பட வேண்டுமாய் தாழ்மையாக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஏறெடுக்கும் சுவாமி புதிய ஆராதனைகளை சுவாமி உமக்கே சுவாமி பிரியமாக நாங்கள் படைக்கிறோம் கர்த்தாவே. எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை சுவாமி நீர் ஆட்கொள்ளும் சுவாமி. எங்களுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் உடைய பாந்தங்கள் வைக்கிறோம் ராஜா. கம் ஹோலி ஸ்பிரிட், வாரும் தூய ஆவியானவரே, உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களுக்கு விடுதலை தாங்க சுவாமி. உம்முடைய சத்திய வார்த்தையை கொண்டு சுவாமி எங்கள் மனக்கண்களை திறந்தருளுங்க கர்த்தாவே. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று சில பாடல்களை பாடலாம். அவர் நம் கண்மலையாக இருந்தார், நம் கோட்டையுமாக இருந்தார். கர்த்தர் நமது கேடமும் நம் துருகமுமாய் இருந்தார். Lord says in his verse, He will never leave us nor forsake us. For the Lord who protects Israel will neither slumber nor sleep. So let us all put our hands together and sing this beautiful song. And then கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. ஆராதனை உமக்கே. கண்மலையானவரே காக்கும் தெய்வம் நீரே. கண்மலையானவரே காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே.
இருந்த மத்தியிலும் கர்த்தாவே இப்பொழுதும் கூட எங்களை நீர் ஒன்று கூட செய்து உம்மை ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எத்தனை பெரிய கிருபை, எங்களுக்கு ஜீவன் தந்து, எங்களுக்கு சுகத்தை தந்து, எங்கள் குடும்பங்களை காத்து இவ்வளவாக சுவாமி நீர் எங்களுக்கு அன்பு கூர்ந்தீரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருபோதும் எங்களை மறக்கிற தேவன் அல்ல ஆண்டவரே. உம்முடைய வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில் சுவாமி நீர் ஆல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறீர், ஆதியும் அந்தமும் நீரே சுவாமி. சர்வ வல்லவரே, இப்பொழுதும் எங்கள் மத்தியில் உலாவிட வந்தருளும் கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் காத்து நிற்கிறோம். இதோ ஆசா சொன்னார் அல்லவா, என் தேவனுக்கு முன்பாக நன்மையும் கிருபையையும் ஒருபோதும் என்னை தொடரும் என்று. பலனற்றவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். கர்த்தரும் பார்த்து சொல்லுவோம், என்னை மறவா இயேசுநாதா, உம்முடைய தயவால் என்னை நடத்தும் என்ற பாடலை ஒன்று சேர்ந்து பாடுவோம். நன்மையாக இருக்கும். இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், உம்முடைய சித்தத்துக்கு என்று. சுவாமி நீர் வணைந்தருளும், குயவனா எங்கள் வாழ்க்கையில் வந்து நீர் வணைந்தருளும் கர்த்தாவே. உம்முடைய சித்தம் மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். வந்தனம் வந்தனம் என்ற பாடலை பாடுவோம். வந்தனம் வந்தனமே சந்தனம்
துதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் வெறுமையாய் போவதில்லை. இப்பொழுதும் கூட மகனை அபிஷேகிங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகிங்கப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு நேராக எங்களுடைய இருதயங்களை நாங்கள் திருப்புகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்துமப்பா. உங்களுடைய வேதத்தில் உள்ள மறைபொருள்களை நாங்கள் அறிய எங்கள் மன கண்களை திறந்தருளும் இயேசு சுவாமி. இப்பொழுதும் கூட சுவாமி, இந்த வார்த்தையாக்கிய மன்னா எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய உதவி அருளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். தயவுசெய்து உட்காருங்க. ப்ளீஸ் kindly request brother Victor to come and pray. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் ஜீவனோட நல்ல தகப்பனே, இந்த அற்புதமான காலை பொழுதற்காக உண்மை நாங்கள் சுஸ்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, இந்த வேலையிலும் கூட நீர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருப்பதற்காக உண்மை நாங்கள் சுஸ்தரிக்கிறோம். ஆண்டவரே, நம்பி வந்தோம் மேசையா, நம்பி வந்தேனே. ஆமா ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை இந்த காலை வேளையில எதன் மீது இருக்கிறது ஆண்டவரே? உங்களுடைய சத்தியத்தின் மீது இருக்கிறது ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின் மீது இருக்கிறது ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு உண்மை என்பதை இந்த வேளையில நாங்கள் உண்மையாக விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே. கஷ்டங்கள், வேதனைகள், போராட்டங்கள் எல்லாம் வருகிற சூழலிலே, இந்த உலகம் எங்களை கைவிடுகிற சூழலிலே, இந்த உலகம் எங்களுக்கு துரோகம் செய்கிற சூழலிலே, கர்த்தாவே, நாங்கள் எதை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே? உங்களுடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஏன்னா அந்த வார்த்தைகள் ஆதி முதலில் கொண்டு இந்நாள் வரைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறது ஆண்டவரே. மனுஷன் பிறப்பான், அழிந்து போவான் ஆண்டவரே, ஆனால் அந்த வார்த்தையாகிய கிறிஸ்து என்றென்றும் அவைகளுக்கு முடிவில்லை ஆண்டவரே. ஒருவனும் அதை மாற்றவும் முடியாது, ஒருவனும் அதை செயலிழக்கவும் செய்ய முடியாது ஆண்டவரே. இந்த காலை வேளையில ஆண்டவரே, அந்த வார்த்தையை நம்பிதான் ஆண்டவரே இங்க வந்திருக்கிறோம். ஆமா ஆண்டவரே, மனிதர்களுடைய முகங்களை பார்க்க அல்ல, கிறிஸ்துவின் முகத்தை பார்க்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய கிறிஸ்துவின் நோக்கி பார்க்கவே நாங்கள் இந்த வேலையில வந்திருக்கிறோமே அன்றே வேற ஒன்றுக்காகவும் அல்ல ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்பதற்கு ஆண்டவரே ஆயத்தமா இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களாக இருக்கட்டும், ஆன்லைன்ல இருக்கட்டும், இல்ல பிற்பாடு இதை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், எல்லாருடைய சிந்தை என்ன? இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட என்ன பேச போகிறார்? கடந்த வாரங்களிலே பேசின தேவன் இந்த வாரங்களில் என்னோடு கூட எப்படியாய் வெளிப்பட போகிறார்? என் பாவங்களை அவர் உணர்த்துவாரானால், ஆம் ஆண்டவரே, என் பாவங்கள் இருக்கிறது ஆண்டவரே, அதை நான் திருத்திக் கொள்ள எனக்கு உதவி செய்யும் அப்பா என்று சொல்லி உம்மிடத்தில் ஒப்புரவாக ஆண்டவரே. ஒருவேளை என்னிடத்தில் ஆண்டவரே போராட்டங்களும் கஷ்டங்களும் இருக்குமானால், கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரை தீர்க்க தரிசனமாகவும் வாக்குத்தத்தங்களாக வரும் பொழுது, ஆம் ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலைகளுக்கு நீ பேசி என்னை பலப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறீர் என்பதை விசுவாசிப்பதற்கு ஆண்டவரே, ஆறுதலும் தேர்தலையும் பலனையும் அதே வேளையில எங்களுடைய உள்ளான குற்றங்களையும் உணர்த்துகிற ஒரு தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது ஆண்டவரே. இந்த வேலைக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். அருமையான போதகரையா உங்க கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அபிஷேகித்தருளும். ஒரு மனுஷனாக வெளிப்படாதபடியாக கிறிஸ்துவின் ஆவியினாலே நடத்தப்பட்டவராக இந்த வேளையில வெளிப்படுவாரானால் அது தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறதாய் மட்டுமல்ல, எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அது பிரயோஜனமுள்ளதாய் இருக்கும் ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. மட்டுமாய் நடத்தின தேவன் இவர் நாட்களிலும் அவ்வளவுமாய் நீ நடத்துவீர் என்பதை விசுவாசித்து இந்த கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவர்களுடைய உலக பிரகாரமான சிந்தைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு, என் கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும். இந்த வேலை அவருடைய வேலை, அவர் என்னோடு கூட பேசுகிற வேலை, அதற்கு நான் முழுவதுமாக செவி கொடுப்பேன் என்று சொல்லி எல்லா காரியத்தையும் அவர் விட்டு உம்மை நோக்கி பார்க்க தேவனை நீ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். I once again warmly welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ. மறுபடியும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த காலை ஆராதனைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். We have been meditating. நாம் கடந்த ஒரு சில வாரங்களாக நாம் ஒரு காரியத்தை குறித்து பார்த்துட்டோம். எதை குறித்து பார்க்கணும் சொல்லுங்க? இல்ல, ஒரு சீரீஸ் மாதிரி பார்த்துட்டோம். எது? 7 கொடிய பாவங்கள் இல்லையா? 7 deadly sins. Pride, greed, envy, anger and lust. So quick, fast. Very good. தமிழ்ல சொல்லுங்க யாராவது. பொறாமை, பெருமை, கோபம், காமவிகாரம்,
அதான் போன வாரம் பார்த்தோம். இன்னொன்னு பொறாமை, பெருமை, பொறாமை, கோபம், காமவிகாரம். இன்னொன்னு you tell it in English, people can translate. I want everyone to focus. அதனால தான் திரும்ப கேட்கிறாரு. பெருமை, பொறாமை, கோபம், காமவிகாரம், greed, பேராசை இல்லையா? சோ இந்த 5 காரியத்தை நாம் பார்த்துட்டோம். 7 காரியங்கள். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக தன்னுடைய ஆவியானவர் மூலமாக நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறோம் இந்த சத்திய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். இன்று ஆண்டவர் சொல்ற இருக்கிற ஒரு மகா சத்தியம் எதுவாக இருக்கும்? இன்னும் 2 தான் இருக்கு. எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்லாத் அண்ட் கிளட்டனி. கிளட்டனினா பெருந்தீனி, ஸ்லாத்னா சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம் மாத்திரம் அல்ல, அதுக்கு இன்னொரு ஒரு அர்த்தமும் இருக்கிறது. அது என்னன்னு தெரியுமா? சோம்பேறித்தனத்துக்கு இன்னொரு மீனிங் என்னது? ஸ்லாத் அப்படின்றதுக்கு தமிழ்ல இன்னொரு அர்த்தம் லேசினஸ், அசட்டை, அலட்சியம். எனக்கு பிரியமானவர்களே, ஸ்லாத்னு நம்ம சொன்ன உடனே எல்லாருக்கும் முதல்ல வர காரியம் லேசினஸ் தான் நம்ம மைண்ட்ல குடிக்கொள்ளும். ஆனா ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த ஆண்டவருக்கு நீங்க எப்படி வாழ்றீங்கன்றது அவருக்கு ஒரு பெரிய முக்கியமான காரியம் அல்ல. பெரிய முக்கியமான காரியம் அல்ல. என்ன சொல்றேன்னா, he is not bothered whether your house is dirty or your house is looking beautiful, you have everything in its place. எல்லாம் இருக்க வேண்டிய இடத்தில் இருப்பதோ இல்லாட்டி நீங்க நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறதோ அது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் அல்ல. ஏன்னா இந்த உலகத்தையே அவர் தான் படைச்சார் இல்லையா? இந்த உலகத்தை ஒரு ஆர்டர்ல படைச்சு நமக்கு முன்பாக கொடுத்து நீங்க எப்படி வேணா வாழுங்கன்னு சொல்லி ஒரு ஃப்ரீ வில் அவரு நமக்கு கொடுத்தாரா இல்லையா? நாம எப்படி இருக்கணும்னு நமக்கு தெரியும். நாம சோம்பேறிகளாய் இருக்கலாம், சோம்பேறிகளாய் இல்லாமல் இருக்கலாம். அது நம்மளுடைய சாய்ஸ். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற இந்த பாவம் சோம்பேறித்தனத்தை குறித்தது அல்ல. அப்ப ஸ்லாத்னா என்ன பிரதர்? அவர் சொல்ற காரியத்துக்கு உள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரெவலேஷன் சாப்டர் 2 verse from 1 படி. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிகிறதையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. என்னவா யார் சொல்றாரு? எபேசி சபைக்கு ஆண்டவர் வெளிப்பாடாய் தருகிற காரியம் என்னன்னா, நீ பொறுமையா இருந்த, யாராவது கள்ள போதகர்கள் இருந்தா அவர்களை எதிர்த்து நின்ன, அவர்களை நீ இனம் கண்டு கொண்டாய், நீ எனக்கு பிரியமானபடியெல்லாம் நடந்துகிட்ட, இந்த சபையில எப்படி எல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் செஞ்சீங்க. ஆனா நீ என்ன இல்லை, உன்கிட்ட ஆதியில கொண்ட அன்பு இல்லை. திரும்ப படிங்க, அந்த எதெல்லாம் இருக்குன்னு சொல்றாரு, அப்புறம் எது இல்லைன்னு சொல்றாருன்னு பார்ப்போம். ஒன்னொன்னா பார்ப்போம். நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். என் நாமத்து நிமித்தம் நீ இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அப்படின்னா என்ன? அவர் பிஸியா இருக்காரு, ஊழியத்துல ரொம்ப ஆர்வமாய் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்புறம் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் யாரெல்லாம் கபடு செய்கிறார்கள், யாரெல்லாம் அசுத்தங்களை செய்கிறார்கள், அவளை நீங்க சகிச்சுக்கிட்டு நீங்க இல்ல, அவர்களுக்கு எதிர்த்து நிக்கிறீங்க. அப்போஸ்தலர் அல்லாதவர்களை தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து அவர்களை பொய்யென்று அறிந்திருக்கிறதையும். நீங்க டிசர்னிங் ஸ்பிரிட் உடையவர்களா இருக்கிறீங்க. நீங்க எல்லா ஆவிக்குரிய கனிகளையும் உடையவர்களாய் இருக்கிறீங்க. ஒரு அப்போஸ்தலன் சொல்லிட்டு வந்தா அவன் அப்போஸ்தலன் கிடையாது, அவன் வேற ஆவி உள்ளவன் சொல்லி நீங்க அறிஞ்சுக்கிறீங்க. எனக்காக ஊழியம் செய்றீங்க, பிஸியா இருக்கீங்க, ஊழியத்துக்காக நீங்க வாஞ்சியா இருக்கிறீங்க. ஆனால் எனக்கு உன்னிடம் ஒரு குறை உண்டு. அதுதான்
ஸ்லாத். அதுதான் அலட்சியம். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற இந்த முக்கியமான காரியம் என்னன்னா, 3 விதமான அலட்சியங்களை நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். தேவனிடம் இருக்கும் அலட்சியம், அது எப்படி டிரான்ஸ்லேட் ஆகி ஃப்ளோ ஆகி மனிதர்களிடம் அந்த அலட்சியம் மாறுகிறது, அப்புறம் எப்படி உங்க வாழ்க்கையே அலட்சியமாய் வீணாய் போகிறது. இது நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அது தெரியாம தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம அலட்சியம்னு சொன்னோம்னா என்ன நினைச்சுக்கிறோம்? லேசினா நமக்கு என்னன்னா, ஒருத்தர் சோம்பேறி, அவன் தூங்கிட்டே இருக்கான்னு சொல்றதுதான் சோம்பேறித்தனம்னு சொல்றோம். ஆண்டவர் சொல்றாரு, அது அவனுக்கு தூங்கணும்னு தோணுனா அவன் தூங்கட்டும், அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. ஐ எம் நாட் பாதர்ட். ஆனா அதே ஆண்டவர் தான் சொல்றாரு, ப்ராவர்ப்ஸ் படிங்க, ப்ராவர்ப்ஸ் 10:4, அப்புறம் ப்ராவர்ப்ஸ் 13:4 படிங்க, நீதிமொழிகள் 10:4, 13:4 படிங்க. இது சோம்பேறித்தனத்தை குறித்து நேராகவே ஆண்டவர் சொல்ற காரியம். ஆனா இதை குறித்து நாம இன்னைக்கு பார்க்க போறது இல்லை. ஆனா நம்ம தெரிஞ்சுக்கணும். 10:4 ப்ராவர்ப்ஸ் 10. சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவனை கையோ செல்வத்தை உண்டாக்கும். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் எவனோ அவன் ஏழை ஆவான், சுறுசுறுப்பா இருக்கிறவன் செல்வந்தனா ஆவான். அது உங்க சாய்ஸ் இல்லையா? அது ஆண்டவர் கொடுக்கிற நன்மை கிடையாது. அது நீங்க வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு செல்வம் தானாய் வரும். உண்மைதானே? அதுக்கும் ஆண்டவர் சொல்ற அந்த இன்னைக்கு சொல்ற அந்த ஆழ்ந்த சத்தியத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்போ 13:4 படிங்க. சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். சோம்பேறி உள்ள ஆத்துமா தனக்கு எதை விரும்பினாலும் அதை அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான். வாஞ்சா வந்துகிட்டே இருக்கும், எனக்கு அது வேணும் இது வேணும்னு அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான், செயல்படாதவனா இருப்பான். ஆனா அவனுக்கு எதுவுமே கிடைக்காம போயிடும். ஆண்டவர் சொல்ற, நீ உழைத்தால் உனக்கு ஊதியம் கிடைக்கும். ஆனா அது ஆண்டவருடைய ஸ்லாத் பத்தியான காரியம் கிடையாது. மாறாக அலட்சியம், தேவனை குறித்த ஒரு அலட்சியம், தேவனை குறித்து ஒரு அசட்டை, தேவனை குறித்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத தன்மை. புரியுதா உங்களுக்கு? அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற ஆழ்ந்த சத்தியம். நிறைய பேர் ஸ்லாத்னு என்ன சொல்லிடுவாங்க, சோம்பேறி, அவன் கோயிலுக்கு போக மாட்டான், அவன் வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருப்பான், பைபிள் படிக்க மாட்டான். அதெல்லாம் ஆண்டவர் கன்சர்ன்டாவே இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, இன்றைய தினம் உங்களுக்கு எது முக்கியமா தேவைன்னா, என்னை குறித்து நீ அறியும் அறிவு, என் மேல் வைத்த அன்பு. ஆதியில் எப்படி நீ என்கிட்ட வந்தியோ, எப்படி நம்மலாம் வந்தோம்? நாம யாருமே இல்லைன்னு சொல்லி உடைக்கப்பட்டு, வியாதியை ஆண்டவர் கொடுத்து, திகிலை கொடுத்து, வறுமையை கொடுத்து, ஏதோ ஒரு நெருக்கடியில தான் நம்மலாம் ஆண்டவர் தேடி வந்திருக்கிறோம் இல்லையா? இல்ல நீங்க எல்லாம் அப்படியே பிறக்கும் போதே ஆண்டவரோட கூடவே அவரோட பிரசன்னத்திலே நம்ம பிறந்தோம் இல்ல இல்லையா? விட்டு விழுந்து எந்திரிச்சு வரோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ரொம்ப நாள் இதை நீ பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஆதியில் கொண்ட அன்பை நீ விட்டுட்ட. நான் உன் மேல அன்பா தான் இருக்கேன். முதலாவது ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கிறோம், படிக்க வேண்டாம். ஆதாமை ஆண்டவர் படைத்த நோக்கமே, மனிதனை ஆண்டவர் படைத்த நோக்கமே அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக. ஆமென். வேற எதுக்காகவும் இல்லை. எதுக்கு இந்த உலகத்தை படைக்கணும்? எனக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு. நான் யோசிச்சேன், எதுக்கு ஆண்டவரை நீங்க இந்த உலகத்தை படைச்சு மனுஷன் வைக்கிறீங்க? பிகாஸ் he wanted to showcase his love to the entire world. அவர் எப்படி நம்மளை படைக்காம இருந்தா எப்படி அவரால் அன்புள்ள தேவன் அவரால் எப்படி காட்ட முடியும் இல்லையா? அதற்கு தான் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அவருடைய அன்பை முழுமையாய் தந்து அவருடைய ரூபத்திலேயே படைத்து வைத்திருந்தார். ஆனா என்ன ஆயிடுது? ஆதியில் இருந்த அன்பை அவன் விட்டு விட்டான். அதே காரியத்தை தான் இன்றும் அதே ஆவியுடைய நாம் மறுபடியுமாக செய்து கொண்டு இருக்கிறோம். சோம்பேறித்தனம் இஸ் வெரி டெட்லி. அது ஒரு கொடிய பாவம் தான். ஆனா அது இன்னைக்கு திரும்ப நான் மறுபடியும் சொல்றேன், ஸ்லாத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல, லேசினஸ்க்கும் இன்னைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. நீங்க லேசியா இருந்துட்டு கூட ஆண்டவரை நீங்கள் பிரியப்படுத்தலாம் இல்லையா? ஆனா ஆண்டவரை அசட்டை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு காரியமா இருக்கும். ஏன்னா என் லைஃப்ல நான் பாத்துருக்கேன். எப்படி சொல்றேன்னா, நான் ஒரு வேலைக்கு சென்று ஒரு 15 வருடங்கள் நான் வேலையில் இருந்தேன். பிள்ளைகள் இருக்கிறது, குடும்பம், மனைவி, வீடுகள் எல்லாம் இருக்கு. ஊழியத்தையும் ஆண்டவர் தந்தார். ஆனா மறுபடியுமாக அவர் என்னை ஒரு காரியத்துக்காக அழைத்து கொண்டே இருந்தார். நானும் அதை செய்து கொண்டே வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு ஊழியத்தையும் செய்துட்டே இருந்தேன். மறுபடியுமாக ஒரு பிரேக் வந்தது. திரும்பவும் நான் வேலைக்கு போனேன். ஆண்டவர் என்னுடைய ஆவியில் பேசிக்கொண்டே இருந்த காரியம், நீ வேலையில் ரொம்ப நாள் நீ இருக்க உன்னால விட மாட்டேன், நீ போயிடுவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். உலக கண்களுக்கு இதை பார்த்தா எப்படி தோணும்? இவன் ஒரு சோம்பேறி பிடிச்ச ஆளு, அவன் அப்படிதான் தோணும். இவன் வேலைக்கு போக மாட்டான் போல, இவன் வீட்டுல உட்காந்துட்டு இருப்பான், இவன் சாப்பிட்டுட்டு தின்னுட்டு தூங்கிடுவான். அப்படிதான் உலகம் நினைக்கும் இல்லையா? ஜெனரல் மைண்ட் செட். ஆனா ஆண்டவர் கண்களுக்கு அப்படி பார்க்க மாட்டார்.
நீ வேலையை எதற்காக விடுறன்றத கேட்டுட்டு நீ அந்த வேலைக்கு சென்ற எத்தனை மணி நேரம் நீ வேலை செய்வ? 8 மணி நேரம் வேலை செய்வோமா? அந்த 8 மணி நேரத்துல 8 மணி நேரம் இல்ல 6 மணி நேரம் நீ எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவியா? ஜெபம் பண்ணுவியா? வியாதி விட்டுறவர்களுக்காக நீ மன்றாடுவியா? பைபிள் படிப்பியா? போராடுவியா? போய் ஆவிக்குரிய காரியங்களில் நீ ஈடுபடுவியா? அப்படின்றதான் ஆண்டவர் என்கிட்ட கேட்டார். சோ எனக்கு பிரியமானவர்களே, நீங்க வேலைக்கு போங்க, வேலைக்கு போகாம இருங்க, அது ஆண்டவருக்கு ஒரு பெரிய காரியம் கிடையாது. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு என்ன பொறுப்பை கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்கள் உண்மையும் உத்தமமாக செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? யூ கேன் பி எனிதிங். நீங்க வேலைக்கு ஊழியக்காரராக இருந்தால் நீங்க ஊழியத்துக்கு உண்மையாக இருக்கணும். இந்த சபைக்கு நான் ஊழியக்காரனா இருந்தா இந்த சபை தான் என்னுடைய வேலை இல்லையா? அன்பார்ச்சுனேட்லி தட் இஸ் த ரியாலிட்டி. எனக்கு பிடிக்குதோ பிடிக்கல அது வேற விஷயம். ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு வேலை, ஒரு குடும்பம் கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவர் அதை தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் அதுதான் உங்களுடைய பொறுப்பு. ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. இதை நீ செய்யாமல் நீ வேற எதையாவது செஞ்சுக்கிட்டு, இப்போ உங்களுக்கு வேலையை கொடுத்து நீ வேலையில் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை கொடுத்துட்டு நீங்க அதை விட்டுட்டு ஊழியத்துக்கு போனீங்கன்னா அதுதான் தேவனை விட்டு பிரியும் அன்பு. புரியுதா உங்களுக்கு? உடனே இந்த தேவனுக்கு பிரியமான காரியம்னா எல்லா ஊழியத்துக்கு வரணும்ன்றது கிடையாது. உங்களுக்கு சில காரியங்களை பேசுவார் ஆண்டவர், உங்களோட தான் பேசுவார். நம்ம என்கிட்ட பேச மாட்டார் இல்லையா? உங்ககிட்ட சொல்லுவார், மகனே மகளே இதுதான் உன்னுடைய காரியம், நீ இதை கொண்டு நீ நகரு, இதுதான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், ஊழியங்களை தாங்குங்க, இல்லாட்டி ஊழியக்காரனா மாறுங்க, இல்லாட்டி உன்னுடைய வீடு ஜப வீடாய் மாற வேண்டும், இல்லாட்டி உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு வர வேண்டும். இப்படி சில காரியங்களை ஆண்டவர் சொல்லுவார். அதை விட்டுட்டு அவன் செய்யறானே நான் அதை போய் செய்யறேன்னு நம்ம போனோம்னா என்ன ஆயிடும்? எதை விட்டு நம்ம விளையிடும்? தேவனுடைய பிரசன்னத்தை விட்டே விளைகிறோம். ஆண்டவர் அதை தான் சொல்றாரு, மறுபடியும் என்னிடம் நீ திரும்பி வா. How can you do that? Being in the presence of God. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் போன வாரமும் இந்த வாரமும் சொல்ற காரியம், யாரெல்லாம் ஒரு எஃபர்ட் எடுத்துட்டு சபைக்கு வராங்களோ, நான் வந்து பிசிக்கலா சிக்கா இருக்கிற பீப்புளை சொல்ல, ஆனா வீட்டில் யாரெல்லாம் இல்லாமல் அவரை தேடி வராங்களோ அவங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்காரு. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா இது கஷ்டம். இந்த உலகம் எப்படி பண்ணிடுச்சுன்னா நம்ம எல்லாரையும் வீட்டுல வந்து கம்ஃபர்டபுளா உட்கார வச்சு பழகிடுச்சு. இப்ப என்னையும் அப்படிதான். இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து இங்க பேசணும்னா எனக்கு ஆசையா இருக்கும். வீட்டுல காஃபி குடிச்சிட்டு ரிலாக்ஸ்டா உட்காருவோம். 7 நாள் நம்ம அப்படிதான் இருந்தோம். ஆனா 6 நாள் இருந்தோம். 7வது நாளும் அப்படி செய்யதான் ஆண்டவர் பிசாசானவன் தூண்டுவான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆதியில் இருந்த அன்பை நீ தேடிக்கிட்டே இரு, அந்த அன்பு உன்னை வந்து சேரும். தொடர்ந்து படிங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பாருங்க. அது 5வது இருக்குல்ல, 4th முடிச்சிட்டீங்களா? 3 and 4 முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரெவலேஷன் தான். ரெவலேஷன் 2. ஆகையால் நீ என்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். ஆதியில் நீ எங்க இருந்த, நீ என்கிட்ட வரும்போது எப்படி உன் ஆத்துமா பூரிப்பா இருந்தது, எவ்வளவு சந்தோஷமா இருந்த, அப்படி இருந்த நிலையிலிருந்து நீ எப்படி விழுந்துட்ட, மறுபடியும் நீ அந்த நிலைக்கு வர வேண்டும். நான் அதை தான் விரும்புறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அது யார் சொல்ற? எபேசு சபைக்கு சொல்ற இல்லையா? எபேசு சபைனா இப்ப இருக்கிற நம்ம சபைக்கும் சேர்த்து தான் சொல்றாரு. ஏன்னா பிரியமானவர்களே, நாம வந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டமா இருக்கிறோம். நாம தனிமையாய் ஒரு ஐசோலேட்டட் கூட்டம் கிடையாது. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஆனாலும் விசுவாச ஒருமைப்பாட்டின் சபை. எல்லா சபைகளோடும் ஐக்கியப்பட்டு தான் நாம ஒரு சபைக்குள்ளாக வரோம். எங்க சபை பெருசு, அவன் சபை பெருசு, சின்னதுன்னு சொல்றதுக்கு வரல. ஆனா எதை நம்ம மறந்துடுறோம்? மறுபடியும் சொல்றேன், நீங்க இழந்து போனதே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, நான் பேப்டிசம் எடுத்துட்டேன் அவ்வளவுதான் எனக்கு லைஃப் செட்டில்டு. இப்ப எப்படி எனக்கு சில சொல்லுவாங்க இல்லையா, இந்தியால எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பிரதர், நான் லைஃப் செட்டில் ஆயிட்டேன், ஒரு நல்ல பொண்ணு, நல்ல வசதியான பொண்ணு. நிறைய பேர் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் சொல்லுவாங்க, நல்ல ஒரு வசதியான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன், என் லைஃப் செட்டில். இயேசு சுவாமி கிட்ட வர ஜனங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு வராங்க. என்னது, இயேசு சுவாமி கிட்ட வந்தா லைஃப் செட்டில் ஆகாது. அவரு ரெஸ்ட்லெஸ் ஆகதான் உங்களை இங்க கூட்டம் வந்திருக்கு. ஆமே, விசுவாசிக்கிறீங்களா? நீங்க ஆண்டவரிடம் வந்தால் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்கெல்லாம் மேல என்ன கிடைக்கும்? போன பைபிள் ஸ்டடியில என்ன பார்த்தோம்? ஆண்டவரை பின்பற்றி வந்தா என்ன நடக்கும் சொல்லுங்க? நீங்க இருந்தீங்கல்ல, பரிசுத்தமாகணும். ஆனா என்ன தேடி நீ வந்தனா உனக்கு முதல்ல என்ன தருவேன் நான்றாரு. நீ எதுக்கு தயாரா இருக்கணும்? டெத். நான் குடித்த பாத்திரத்தில் நீ குடிக்க ஆயத்தமா இருக்கணும். அதுதானே பார்த்தோம். போன வாரம் நாம் யாக்கோபை பத்தி பார்த்தோம். 2 யாக்கோபு, ஜேம்ஸ், 2 ஜேம்ஸ், டிஃபரெண்ட் ஜேம்ஸை பார்த்தோம்.
அதுல ஒரு ஜேம்ஸ் வந்து பரிசுத்தவான், இன்னொரு ஜேம்ஸ் வந்து யாரு? ஆமா. ஆனா அவனுக்கும் ஒரு ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கார். 12 பேருக்கும் 12 விதமான ஊழியங்களை ஆண்டவர் தராரு. அததான் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அந்த ஜேம்ஸ் த ஜஸ்ட் என்ற மனுஷனுக்கு என்ன ஒரு நல்ல காரியம்னா, ஒரு பெரிய காரியம்னா, அவரை பத்தி கொஞ்சம் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா அவர் பரிசுத்தவான் பைபிள்ல போட்டு, பரிசுத்தத்தை நாடி பரிசுத்தத்துக்காகவே இருந்து பாவத்துக்கு விட்டு விலகி, அப்ப பாத்துக்கோங்க. அப்ப மத்த சீஷர்கள்லாம் ஊழியத்தை செய்யறாங்க, ஆனா அவங்க கிட்ட ஏதோ ஒரு குறைவு உண்டு, ஏதோ ஒண்ணு இருக்கு அவங்க கிட்ட. ஆனா இவர் பாருங்க, ஜேம்ஸ் வந்து ஒரு மேன்மையான ஒரு இடத்துல இருக்கிறார். எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள் தான் இல்லையா? யாராவது அழைக்கப்படாதவர்கள் இருக்காங்களா? கிறிஸ்தவர்கள், born again கிறிஸ்டியன்ஸ், ஆண்டவர் தெரிஞ்சவங்க எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள் தான். ஆனா அதான் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன், டிஜிஎஸ் தினகரன் அவரை பத்தி பேசாத மனிதர்களே கிடையாது. வாயில் வார்த்தைகளால் அவரை தூஷணம் பண்ணாத உலக கிறிஸ்தவர்களே இருக்க மாட்டார்கள் இல்லையா? எல்லாரும் பேசியிருப்பாங்க. ஆனா அவருடைய பரிசுத்தம் தான் அவரை அங்கே வைத்திருந்தது, வேற எதுவுமே கிடையாது. அவர் நிறைய தவறு பண்ணிருக்கோம், ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட். ஆனா அவருடைய பரிசுத்தம், அவருடைய தேவனிடம் அவருக்கு இருந்த அந்த ஈடுபாடு, தேவனிடம் இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அதான் சொல்றேன், நீங்க இன்ட்ரெஸ்ட் தேவனிடம் இழந்து போயிட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? உங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்காது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களே நான் சொல்றேன். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் தேடுறவர்கள் வேற சபைக்கு போகலாம். ஆனா இங்க தேவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டும் தான் பேசுவார், வேற எதையும் பத்தி பேச மாட்டார். ஏன்னா நாம உலக ஆசீர்வாதங்கள் படிக்கணும்னா ஏதோ செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் வாங்கி படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஆண்டவர் சொல்ற ஆசீர்வாதம் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு தெய்வீக ஆசீர்வாதம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அந்த தேவ மனுஷன் டிஜிஎஸ் தினகரனை வந்து அவர் இப்படி, அவர் அப்படி, இவர் இப்படி. கடைசியில யாருக்கு வந்து தமிழ் கிறிஸ்தவ இதுலயே ஒரு ரோடுக்கு பேர் வச்சாங்க? அவருக்கு தான் வச்சாங்க. அவரை பத்தி பேசிட்டு இருக்க ஆட்கள்லாம் யாராவது ஏதாவது ஒண்ணு தெரியுமா? எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு நான் சபை நடத்துறேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆண்டவர் கொடுக்கிற கணம் அப்படிப்பட்டதாய் உலக மக்களுக்கு கிடைக்காத கணத்தை தேவ மனுஷர்களுக்கு ஆண்டவர் தருவார். அதை நம்ம விசுவாசிக்கணும் இல்லையா? அதுதான் ஆண்டவர் சொல்றார், என் மேல் நீ அன்பு வைத்தனா, என் மேல நீ ஈடுபாடு கொண்டனா, என்னை நீ அசட்டை செய்யாமல் இருந்தால் நீ இதை செய்வாய், நான் உனக்கு ஏற்ற வேளையில் கணத்தை நான் தருவேன். இது முதலாவது காரியம். அடுத்தது, யாரிடம் நமக்கு அன்பு போயிடும், கணம் போயிடும், அலட்சியமும் மனிதர்கள் மேல வந்துடும். ஆண்டவரே நம்ம மதிக்கலன்னா அப்ப என்ன ஆயிடும்? மனிதர்களுக்கு மேல உங்களுக்கு எப்படி அசட்டை? நான் சொல்றேன், இது எல்லாரும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தான். போன் பண்ணுவீங்க, திரும்பி ஒரு வாரம் கழிச்சு தான் ரிட்டர்ன் கால் வரும், இல்லாட்டி பண்ணவே மாட்டாங்க. பார்த்திருப்பாங்க, மெசேஜ பார்ப்பாங்க, ரிப்ளை பண்ணணும்ன்ற என்ன அப்படின்னு. இது எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு காரியம்னா, இது ஆண்டவர் அருவருக்கிற ஒரு பாவம்னே உங்களுக்கு தெரியுது. ஏன்னா நீங்க அசட்டை செய்றீங்க இல்லையா? உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, என்னன்னு நீங்க திரும்பி பதில் பேசுறதுதான். ஆண்டவரை நீங்க கூப்பிட்டு ஜெபம் பண்ணி அவர் உங்களுக்கு பதில் சொல்லனா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சாதாரண மனுஷன் உங்களுக்கு போன் பண்ணிட்டு, இல்லாட்டி நீங்க எனக்கு போன் பண்றீங்க, நான் வந்து உங்களுக்கு திரும்பி வந்து ஒரு வாரம் நான் பதிலே பேசாம இருக்கிறேன், அது எவ்வளவு ஒரு அருவருப்பான ஒரு காரியம் இல்லையா? தேவனிடம் நான் பாசமா இருக்கிறேன், நான் ஐக்கியப்பட்டு இருக்கிறேன்னா நீ மனுஷனோடமும் அப்படி இருக்கணும். இல்லாட்டி என்ன நம்ம சபைக்கு போய் நம்ம என்ன ஒரு ஆவிக்குரிய மனிதர்களாய் நாம் மாறி விட்டோம்னு எப்படி சொல்ல முடியும் இல்லையா? அததான் ஆண்டவர் எப்படி நமக்கு விளக்குறாருன்றத நாம பார்ப்போம். 1 ராஜாக்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி லூக் 3:7-18 படிங்க. லூக்கா 3:7-18. அவன் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காது இருங்கள். போதும். யாரு இது சொல்றார்? யார்கிட்ட சொல்றாங்க? யார் சொல்றாரு? ஓகே, யோவான் ஸ்நானகன் அவரை தேடி வரும் திரளான ஜனங்களை நோக்கி சொல்றாரு, என்ன வந்து எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க, நான் பரிசுத்தவான் ஆயிடணும், நான் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் வருது. அவங்கள பார்த்து யோவான் எடுத்தோன்னு என்ன சொல்லிடுறாரு? எடுத்தோன்னு ஃபர்ஸ்ட் அட்டாக், எடுத்தோன்னு அட்டாக் தான். ஏன்னா அது ஆவி, அவர் ஆவியில் நிறைந்திருந்த ஒரு பரிசுத்தவான். அதனால அவரால் வந்து வாங்க பிரதர், எப்படி இருக்கீங்க பிரதர், ஸ்தோத்திரம், பிரைஸ் சொல்லான்னு சொல்ல தெரியல அவருக்கு. பரிசுத்தாவை என்ன பண்ணிடுறாரு? என்ன எப்படி கூப்பிடுறாரு அவரை? விரியன் பாம்பின் குட்டிகளே அப்படின்னு தான் கூப்பிடுறாரு. நம்ம போவாங்க? போகவே மாட்டோம். நான் போக மாட்டேன். எனக்கு யாராவது சேர்ச்சுக்குள்ள வந்தோடனே ஏய் விரியன் பாம்பின் குட்டி, குட்டி சாத்தானே அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஆனா அதுதான் உண்மை.
அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராய் இருந்து பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு தெரிஞ்ச ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. அவர் என்ன கட்டிட்டு சுத்தி இருந்தாரு? கேமல் தோல். ஒரு ஒரு வைராக்கியமான ஒரு விசுவாச வீரர் இல்ல, ஆவியானவரால் நிறைஞ்சு வல்லமைகளையும் பராக்கிரமங்களையும் செஞ்சு அவர் அவர்தான் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, நீர்தான் மேசியாவான அவரை பத்தி கேட்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஊழியக்காரர். அவர்கிட்ட போய் எல்லாம் கும்பலா போய் உனக்கு என்ன கேட்கிறாங்க, என்னெல்லாம் பேப்டிசம் கொடுங்க பிரதர், பேப்டிசம் கொடுங்க பாசம் கேட்டோன்னே முதல்ல சொல்றாரு, ஏய் விரியன் பாம்பன் குட்டிகளா, நீங்களாமா என்கிட்ட கேக்குறீங்க, முதல்ல நீ என்ன பண்ணணும், மனம் திரும்புற காரியத்தை நீ செய். படிங்க. மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காது. போதும். ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன்னு சொல்லாதீங்க தயவு செய்து. நான் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன், நான் இந்த சபைக்கு போறவன், எங்க பாஸ்டர் யார் தெரியுமா, நான் இந்த மாதிரி ஒரு பரிசுத்தவானோட ஐக்கியப்பட்டவன் தயவு செய்து சொல்லாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர், நான் யாரும் பேர் சொல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய செய்தியை நான் கேட்டுக்கொண்டு இருந்தேன். எங்க அப்பாவும் சொன்னாங்க, சில பேர் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, அவர் மறுபடியும் சொல்ற காரியம், ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு தங்கும், ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தால் தான் நீங்க பிழைக்கிறீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு ஊழியக்காரர். அவர் யாருன்னு கேட்டா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தெரிஞ்சா உங்களுக்கு விளங்குச்சுன்னா. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெற நாம் இங்கே வரவில்லை. மனம் திரும்புதலின் ஆசீர்வாதத்தை பெறதான் நாம் இங்கே வந்திருக்கோம். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நாம யாரா இருந்தானே, நம்ம தாத்தா யாரா இருந்தானே, நம்ம ஜாதி என்னவா இருந்தானே, நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் என்னவா இருந்தானே, நீங்க 10 வீடு வச்சாங்க ஆண்டவருக்கு என்ன? ஆண்டவர் சொல்ற காரியம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு நீ ஞானஸ்நானம் பெறத்துக்கு நீ வந்தீங்கன்னா, இல்ல நீங்க ஞானஸ்நானம் இதை நினைச்சுக்கிட்டு நீங்க ஞானஸ்நானம் பெற்றிருந்தீங்கன்னா நீங்க யாரா? விரியன் பாம்பன் குட்டிகள். இது எனக்கு பிரியமானவர்களே, இது ஆண்டவர் சொல்ற ஒரு சத்திய வார்த்தை. இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல, ஆனா பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் கிடையாது இல்லையா. ஆண்டவர் சொல்ற காரியத்தை நாம் அப்படியே ராவா எடுத்துக்கணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் சில காரியங்களை சொல்லும் பொழுது அநேக வேளைகளில் நாம் குத்தப்பட்டவர்களாய் தான் இருப்போம் இல்லையா. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நான் போய் ஒரு சபைக்குள்ள கால் எடுத்து வச்சோன்னு என்ன பார்த்து இப்படி சொன்னா நான் போவேன் திரும்ப. அதனால சொல்றேன், சபை நடத்துவது ஒரு கடினமான ஒரு காரியம். இவாஞ்சலிஸ்டா போகணும்னு தான் எனக்கு ஆசை. பர்சனலா கேட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு போறதை சொல்லிட்டு இந்த மாதிரியான பிரசங்கங்களை கேட்க ஒரு கூட்டம் இருக்கும். அவர்கள் கேட்டுக்கொண்டு தங்கள் செய்வதை செய்து கொண்டேதான் இருப்பார்கள். ஆனா சபைக்கு வர கூட்டம் மாறும் இல்லையா. சபை மாறி மணவாளனுக்காக ஆயத்தப்பட்டு காத்திருக்கணும் இல்லையா. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா. அதுதான் சொல்றாரு, என் மேல நீ அன்பு வைக்கல, நீ ஜனக மேலேயும் அன்பு வைக்கல, எப்ப பார்த்தாலும் என்னுடைய ஃபோர்ஃபாதர்ஸ் பண்ண காரியத்தை சொல்லிட்டு இருக்க, என்னுடைய இதையே நீ பெருமையா பேசிட்டு இருக்க, நான் பாஸ்டர் தெரியுமா, நான் ஒரு சபையை வச்சு நடத்தின தெரியுமா, நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பா தெரியுமா, நீ நினைச்சு பேசிட்டு இருக்க. உன் பாவத்துக்கு நீ மனஸ்தாபப்படாமல் எப்படி நீ இதெல்லாம் என்கிட்ட கேட்கிற, எப்படி பேப்டிசம்காக நிக்கிறேன்னு கேட்கிற. படி. தேவன் இந்த கல்லுகளினாலும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். கோடாரியானது மரத்து பக்கத்திலேயே நான் வச்சுட்டேன். பாருங்க எவ்வளவு ஒரு பயங்கரமான காரியம். இதெல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா மைன்யூட்டா கவனிக்க வேண்டிய காரியம். நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. மரம் நீங்க, கோடாரி பரிசுத்த ஆவியானவர் உங்களை வெட்டி போட்டுருவேன்ற. எய்தர் யூ வில் பி கட் டவுன் இன் யோர் ஸ்பிரிட். ஆவிக்குரிய ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோட உங்களை வெட்டி போட்டுருவார். நீங்க ரொம்ப நாள் இதை பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. இல்லாட்டி மாறாக என்ன பண்ணிடுவார், ரெண்டே காரியம் தான். இன்னொன்னு உங்களை மரணம் சந்திச்சோம். ரெண்டுமே பயங்கரமான காரியம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நான் ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டு இருந்தேன். ஒரு திடீர்னு நான் காலையில எழுந்திரிச்சு ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு நினைக்கிறேன், பார்த்தா அந்த சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஒரு பாஸ்டர், ஒரு யங் பாஸ்டர் பேசுறாரு. அவர் சொல்றாரு 3 விதமான சங்காரங்கள், 3 விதமான ஆவிகளை பிசாசானவன் உலாவிட்டு இருக்கிறான் உலகத்துல. முதலாவது காரியம், நான் எல்லாத்தையும் சொல்ல, முதலாவது கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் மேல் யாரெல்லாம் ஆண்டவரோட வாஞ்சியா இருக்காங்க அவங்களுடைய இருதயத்தை, பிசிக்கல் ஹார்ட்டை டச் பண்றதுக்கு வச்சிருக்கிறான். அவங்களுக்கு மரணதிகள் வரும். நிறைய பேர் மரணித்து போவார்கள், விழுந்துருவாங்க. பேசிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு விழுந்துருவாங்க. திடீர்னு பார்த்தா மண்டையில போய் இடிச்சு விழுந்துருவாங்கன்னு சொல்றாரு. And I am going through the same kind of not fear. அதே ஒரு வழியில் தான் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். இதை நான் பயத்துக்காகவோ எதுக்காகவும் சொல்லல, இது உண்மையான சத்தியம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணனா உனக்கு விடுதலை உண்டு, நீ மரணித்து போக மாட்ட. ஆனா என்னவா, நீ மனம் திரும்பணும் இல்லையா. நீ நான் என்னதான் சொல்றாரு,
நீ மனம் திரும்பி பரிசுத்தத்தை நாடி நீ இந்த காரியங்களை எல்லாம் விட்டுட்டு என்கிட்ட வந்தினா உனக்கு நீடித்த ஆசை நாட்டில் மாத்திரமல்ல பரிசுத்த வாழ்க்கை நீ வாழ்றதுனால உனக்கு என்ன தருவேன் நான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நான் தந்துகிட்டே இருப்பேன். அதைதான் நம்ம தீமோத்தேயுல பார்க்க போறோம். என்ன விதமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தர சித்தமா இருக்கிறார், அதை தந்தா நீங்க எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும். இல்லாட்டி என்ன ஆயிடுமா, அந்த கோடாலியை ஆல்ரெடி எதுக்கிட்ட வச்சுட்டாரு, மரத்துக்கிட்ட வச்சுட்டாரு. அதான் சொல்றாரு, இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் நியூசிலாந்து தமிழ் சர்ச். இதை எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இது போய் சேரும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு 100 பேர் பாக்குறீங்களோ இல்ல பல வருஷங்கள் கழிச்சு ஒரு 1000 பேர் பாக்குறீங்களோ, ஐ டோன்ட் கேர். பட் ஆண்டவர் சொல்றது, இது நிறைய சபைகள் இதை போதிப்பது கிடையாது. கோடாலியை ஆண்டவர் உங்கள் பாதத்தண்டையில் வைத்து விட்டார். எப்பொழுது அதை எடுத்து வெட்ட போகிறாருன்னு நமக்கு தெரியாது. இந்த 7 கொடிய பாவங்களில் இந்த பாவம் ஒரு முக்கியமான ஒரு பாவம். ஆண்டவரை விட்டு விலகி அவரை அசட்டை செய்வது. எத்தனை பேர் செய்யறோம்? உண்மையை சொல்லுங்க, செய்யறோமா இல்லையா? பைபிள் படிக்கணும்னு நினைப்போம், ஆனா படிக்க மாட்டோம். கோயிலுக்கு வரணும்னு நினைப்போம், கொரோனா வைரஸ் கடிச்சிரும்னு சொல்லி நம்மள நாமே சாக்கு சொல்லிட்டு வீட்டுல படுத்து தூங்குவோம். இதை கேட்டுக்கொண்டு அநேகருக்கு சொல்றேன் இல்லையா, நாமளே ஆண்டவரை விட்டு விலக்கி. ஆனா நம்ம என்ன சொல்றோம், ஆண்டவரோட நான் ரொம்ப நெருக்கமா இருந்துகிட்டே இருப்பேன். ஆண்டவரோட நெருக்கமா இருப்பது ஒரு கடினமான காரியம் தான், ரொம்ப ஈஸி கிடையாது. நிறைய பேர் ஈஸி நினைச்சுக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் ஆண்டவரோட நெருக்கமா இருக்காங்க இல்லையா. ஆனா அப்படிலாம் ஆண்டவர் விரும்பல. ஆண்டவர் ஒரு ஒழுங்கின் தேவன். அதனாலதான் முன்னாடியே சொன்னார் இல்லையா, ஐ டோன்ட் கேர் ஹவ் யுவர் ஹவுஸ் லுக்ஸ். ஆனா நான் ஒரு ஒழுங்கை கொடுத்துருக்கேன். படைக்கும் போது அவர் என்ன ஒழுங்கின்மையா படைச்சார். எப்படி இருந்தது உலகம்? ஒழுங்கின்மையாய் இருந்தது. வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்த உலகத்தை அழகாய் மாற்றி உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தார். அப்படிப்பட்ட நாம நம்ம வீட்டை அசுத்தமா வைக்கலாமா? ஆனா அது முக்கியம் கிடையாது. அதான் சொல்றேன், அது கிடையாது. ஆனா நீங்க நேரம் இருந்து அதெல்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா என்ன சொல்றாரு ஆண்டவர், அதையும் நீங்க கவனிங்க. எல்லாத்துக்கும் மேலாக என்னிடம் நீங்க செலவு பண்ற நேரத்தை அதிகப்படுத்துங்கள். இல்லாட்டி என்ன பண்ணிடுவாங்க, உங்களை விரியன் பாம்பன் குட்டிகள்னு கூப்பிடுவார். திரும்ப படிங்க, இன்னும் கொஞ்சம் இருக்காது. இப்பொழுது கோடையானது மரணின் வேறு அருகே வைத்திருக்கிறது. ஆகியால் நல்ல கனி கூடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளுடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். ஆயக்காரரும் ஞானஸ்தானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். போர் சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவரும் இறுக்கம் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருந்தால் என்றான். போதும். என்ன பாருங்க, 3 விதமான ஆட்கள் வராங்க. ஒன்னு காமன் பீப்புள், ஜனங்க கேக்குறாங்க, நாங்க என்ன செய்யணும்? வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுங்க. இதெல்லாம் நீங்க ஆக்ட் பண்ணணும். நீங்க சோம்பேறிகளா இருந்தால், இல்லாட்டி ஆண்டவருக்கு அசட்டையாகவோ மனிதர்களை பார்த்து அசட்டையாகவோ நீங்க இருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்க. அதான் மீனிங். முதல்ல நீங்க ஆண்டவருக்கு அசட்டையா இருந்தீங்கன்னா எப்படி நீங்க ஆண்டவருடைய ரிலேஷன்ஷிப் விட்டுறீங்கன்னு பார்த்தோம். இப்ப சொல்ற காரியம், நீங்க ஒருத்தன் வியாதியா இருக்கான், ஒருத்தன் வஸ்திரம் இல்லாம இருந்தா ஒரு வஸ்திரத்தை எடுத்து அவன்கிட்ட கொடுத்துரு. முதல்ல அதை செய். அப்புறம் அடுத்தது யார் கேட்கிறாங்க அவங்க கிட்ட? டாக்ஸ் கலெக்டர்ஸ், ஆயக்காரர்னா டாக்ஸ் கலெக்டர்ஸ். நாங்க என்ன செய்யணும், நீ உனக்கு தக்கதான காரியத்தை மாத்திரமே நீ வாங்கு, உனக்கு மிஞ்சினதை நீ எடுக்காத. அப்புறம் போர் சேவகர்கள் கேட்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்றாரு? பொய்யான குற்றச்சாட்டெல்லாம் நீ நியாயப்படுத்திக்கிட்டு அவங்களோட போய் நீ இது பண்ணிட்டு இருக்காத, தண்டிக்காத. சும்மானா ஒருத்தனை போய் பிடிச்சிட்டு போவாது. கிறிஸ்டியன் சர்க்கிள்ஸ்ல நடக்குது இல்லையா? சும்மா போய் பேஸ்புக்கை திறந்தா நியாயம் தீர்க்கிற ஊழியம் தான் ஃபுல் ஃபிளெஜ்டு சொல்ற ஆட்கள். அவர்களிடம் எவ்வளவு ஒரு அசுத்தம் அருவருப்பு இருக்குதுன்னு ஒரு நிமிஷம் அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா அதை குறித்து அவர்கள் பேச மாட்டார்கள். நேத்து எனக்கு ஒரு போன் கால் வந்தது. ஒருத்தவங்க என் கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, என்னப்பா இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு, அப்படி நடக்குது, ஒரு போராட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உன்னுடைய அப்படி பண்ணவங்க எல்லாம் உனக்கு விரோதமா இருக்காங்க, துரோகமா பண்ணிட்டு இருக்காங்க. நான் முன்னே ஒண்ணுதான் சொன்னேன், எல்லாமே எனக்கு தெரியும், தெரியாம இல்லை. இப்போது நான் வாயை திறந்து நான் சொல்லிட்டேன்னா நான் எப்படி அவங்களுக்காக ஜெபம் பண்ண முடியும்னு கேட்டேன். நான் எப்படி என்னால அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்களுக்காக மன்றாடி போராடி அவர்களுடைய விடுதலைக்காக நான் எப்படி போராட முடியும்? பிசிக்கல் விடுதலை இல்லை,
ஆவிக்குரிய விடுதலை இல்லையா, டெலிவரன்ஸ். இப்ப ஜெபம் பண்ணா வியாதி போகுமா போகாது? அதை நான் எப்படி செய்ய முடியும்? நான் இனிமே அதெல்லாம் பண்ற ஆளு கிடையாது. ஏதோ சொல்றீங்க, நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னுடைய வேலை வேற. நான் இதான் சொல்றேன்ல, இதுதான், இதற்கு தான் ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு கூட்டு வந்துட்டார். இப்ப போய் நான் வேலைக்கு போற மனுஷனை போல நான் உட்கார்ந்து இதை நான் பண்ணிக்கிட்டோ இல்லாட்டி நான் என்கரேஜ் பண்ணிட்டு என்ன ஆயிடும்? என் ஊழியம் அதோட பினிஷ் பண்ணிட்டு, இல்லாட்டி நான் யாருமே ஊழியம் செய்ய முடியாத மாதிரி ஆண்டவர் என்னை வைத்து விடுவார், என்னை விட்டுருங்க அப்படின்னு. நேத்து நைட் நடந்த காரியம். ஆண்டவர் சொல்ற, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கணும். அவனுக்கு அதுதான் அலட்சியமின்மை. போர் சேவனுக்கு அவன் பொய் சாட்சியாய் ஒருத்தனை தீண்டு செய்யாததுதான் அவனுக்கான அலட்சியமின்மை. என்ன பாருங்க, எல்லாமே ஆக்ஷன் இல்லையா? நீங்க ஏதாவது செய்யுங்கன்ற ஆண்டவர், எனக்கு ஏதாவது செய்யுங்க, மனுஷனுக்கு ஏதாவது நீங்க செய்யுங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. இப்படி படுத்தாம இருந்தீங்கன்னா என்ன ஆயிடுமா? உங்க வாழ்க்கையே ஒரு சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா எப்படி ஆயிடுமா? வாழ்க்கை அலட்சியமா போயிடுமா? உங்க வாழ்க்கை, நீங்க வேலைக்கு போவீங்க, எல்லாம் பணம் சம்பாதிப்பீங்க, வீடு வாங்குவீங்க, இது உண்மை, இது வந்து ஆவிக்குரிய சத்தியம். ஆனா உங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு அலட்சியம். எதை கெடுத்தாலும் ஒரு அலட்சியம். அது போங்க, அப்படிதான் இருக்குமா? இது என்னது? இது பாவமா? ஆண்டவர் சொல்றாரு இதெல்லாம் பாவம். நம்ம ஒத்துக்குமா? நம்மளுடைய ஸ்டாண்டர்ட்ல பாவம் இல்ல. நம்மளுடைய ஸ்டாண்டர்ட்ல பாவமா இல்லையா? அது கிடையாது. என்ன பிரதர் போது அப்படின்னு சொல்லாதீங்கன்ற. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஆண்டவர் மேல நீங்க இன்ட்ரெஸ்டை வைத்துக் கொள்ள வேண்டும். மனிதர்கள் மேல நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நண்பர்களோடு பேசுங்க. ஒரு போன் கால் வந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணுங்க. ஒரு இமெயில் வந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா 24 ஹவர்ஸ்க்குள்ள பதில் சொல்லுங்க. வீட்டுக்கு யார் வீட்டுக்காக போக முடிஞ்சுன்னா போய் சாப்பாடு கொடுங்க. போய் அவங்களோட பேசுங்க. அவங்களோட வீட்டுல உட்காருங்க. அவங்க வீட்டுக்குள்ள போக மாட்டேன் அப்படின்லாம் நீங்க சொல்லாதீங்க. வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா, நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது வந்தாங்கன்னா ஏந்திரிச்சு உட்கார்ந்து அவங்களோட பேசுங்க. நியூசிலாந்துல ஒரு பெரிய பிசாசின் காரியம், டைம் கொடுத்துட்டு தான் என் வீட்டுக்கு வரணும். யாரு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க? இட் இஸ் த கரப்ட் வெஸ்டர்ன் மைண்ட் செட் which is infiltrated தமிழ் சொசைட்டிஸ். கிறிஸ்தவ வீடுகளுக்குள்ள வந்திருக்கிற ஒரு அருவருப்பான அசிங்கமான காரியம். நேரம் கொடுத்தாதான் நீ என் வீட்டுக்குள்ள வரணும். ஆண்டவர் நேரம் கொடுத்தாதான் நீ சபைக்குள்ள போவியா? சொல்லுங்க. எப்படி? இதெல்லாம் யார் சொல்லி தரா? பிசாசின் காரியங்கள். வேக்சின் பாஸ் எடுத்துதான் நீ அங்க போய் உட்கார்ந்து சாப்பிடணும்ன்ற மாதிரி இல்லையா? வேக்சின் பாஸ் போட்டவனுக்கு கொரோனா வைரஸ் இருக்குமா இருக்காதா? வேக்சின் போட்டவனுக்கு இருக்குமா? இருக்கும். அவனை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான். ஒவ்வொரு தடையும் போய் அவன் ஸ்வாப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நாம் சிக்கி ஒரு ஸ்பைடர் வெப் மாதிரி நம்ம மைண்டை வந்து கரப்ட் பண்ணி வச்சுட்டாங்க. நான் போன வாரம் போய் பன்னிங்ஸ்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம். பிள்ளைங்களை உள்ள போகணும். நான் வேக்சின் பாஸ் நான் டவுன்லோட் பண்ணல. ஆனா நான் 2 வேக்சின் போட்டேன். என்ன உள்ள போக விடல. வெரி ரூட்லி she said you have to stand outside, your children can eat. உண்மையா நடந்த சம்பவம். ஆண்டவர் அப்படி மனுஷனே அப்படி பண்ணாருன்னா ஆண்டவர் நம்மள பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் பரலோக ராஜ்யத்துல. நான் எப்படி எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா, யூதர்களை எப்படி இந்த நாட்சி பீப்புள் வந்து வெளியில நிக்க வச்சாங்க. நீ ஜூவ இந்த கடைக்குள்ள போக கூடாது. இப்ப நம்ம ஊர்ல பண்றாங்க இல்லையா, ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுவாங்க, இவர்களுக்கு மாத்திரம் இந்த அபார்ட்மெண்ட். பாத்துருக்கீங்களா இல்லையா? என்னது, நான் ஓப்பனா சொல்றேன், நான் வெஜிடேரியன்ஸ் நாட் அலவுட். ஏன் நான் வெஜிடேரியன் சாப்பிடறவங்க பிசாஸ் குடிச்சவங்க? உன் ஜாதிக்காரனை அங்க உள்ள சபை அந்த இதுக்குள்ள போகணும். சபைகளுக்குள்ள என்னுடைய ஜாதிக்காரன் மாத்திரம் தான் வரணும். இதெல்லாம் எங்க நடக்குது? கிறிஸ்டியன் சர்க்கிள்ல நடந்துட்டு இருக்கு இல்லையா? And it is also happening in New Zealand in a different way. A white man's church, a Tamil man's church, and இந்த man's church. இதெல்லாம் இல்ல. இங்க யாரு நம்ம தமிழ் பேசுறோம் அதனால இங்க இருக்கும். எல்லாருக்குமான சபை தான் ஒரு சபை. ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் மனிதனிடம் நீங்க அசட்டை இல்லாமல் இருக்க ஒரு வழி. ஆமென். கர்த்தருக்கு பிரியமானபடி நாம் நடக்கணும்னா முதல்ல ஆண்டவருக்கு நாம் அசட்டை இல்லாத ஒரு காரியத்தை நாம் செய்யணும். 2வது, மனுஷர்களிடம் நாம் அசட்டையாய் இருக்கக்கூடாது. 3வது, நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் அசட்டையாய் இருக்கக்கூடாது. அது தீமோத்தேயுல எப்படின்றது பார்ப்போம். 1 தீமோத்தேயு 4:11-16. ஆகிலும் 1 தீமோத்தேயு 4:11-16. இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை எசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பினாலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. யாருக்கிட்ட யார் சொல்றாரு?
பால் அப்போஸ்தலர் தன்னுடைய சீஷனாகிய தீமோத்தேயு கிட்ட சொல்றாரு. சின்ன பையன், ஒரு யங் மேன், ஒரு 30 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து ஊழியத்துக்குள்ள வராரு. அவர்கிட்ட என்னன்னு சொல்றாரு? எதனால நீ வந்து ஜாக்கிரதையா இருன்றாரு? இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணிடாதபடி நீ ஜாக்கிரதையா இரு. நீங்க அசட்டை பண்றது ஒண்ணு, இன்னொருத்தவங்க உங்க வாழ்க்கையை பார்த்துட்டு, ஓ இவனா இந்த மாதிரி ஒரு கோயிலா வச்சு நடத்திட்டு இருக்காங்க, இவங்கிட்ட எல்லாம் போய் நீ அசோசியேட் பண்ணிடாத அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீ உன்னை வச்சுக்காதன்ற. இதை நான் சொல்றேன், வேதத்துல போட்டிருக்கிற சத்திய வார்த்தை. ஏன்னா நிறைய சர்ச்சஸ் அப்படிதான் இருக்கு. யாருமே போக மாட்டாங்க. அந்த சபைக்குள்ள போனீங்கன்னா வஞ்சம், பொய், புரட்டு எல்லாமே இங்க இருக்கும். ஆனா சபையும் இருக்கும். ஆவியானவர் இருக்காருன்னு நம்மளே ஒரு ஃபீலிங் இருக்கும். அங்க போய் பிரைஸ் பண்ணுவோம், வர்ஷிப் பண்ணுவோம். ஆனா பாஸ்டர் கிட்ட வர வார்த்தை எல்லாம் அசுத்தமான வார்த்தையா இருக்கும், ஹர்ட்டிங்கான வார்த்தைகளா இருக்கும். ஆனா நம்ம திரும்ப திரும்ப அங்க போய் உட்காந்துக்கிட்டு நாம் ஐயோ ஆண்டவரே நாங்க வந்து உங்களுக்கு விசுவாசமா இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றேன். என்ன சொல்றாருங்க? ஜாக்கிரதை. தீமோத்தேயு கிட்ட என்ன சொல்றாரு? உன்னுடைய இளமையில் நீ ஊழியம் செய்யும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. யாரும் உன்னை வந்து இந்த மாதிரிலாம் பேசுற மாதிரி வச்சுக்காத. ஏன்னா பேசுற மாதிரி வச்சுக்காதன்னா என்ன அர்த்தம்? அசட்டை பண்ற மாதிரி, இவன் தானே, இவன் கோயிலெல்லாம் ஒரு இதுவா அப்படின்ற மாதிரி நீங்க உங்க சபையை வச்சுக்காதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். இது மூன்றாவது அசட்டை. முதல்ல தேவனை குறித்த அசட்டை, இரண்டாவது மனிதரை குறித்த அசட்டை, மூன்றாவது உங்கள் வாழ்க்கையை குறித்த அசட்டை மற்றவர்கள் பண்ணிடாதபடி நாம் இருக்கணும். அப்ப என்ன, எப்படி நம்ம அதுல பலப்பட்டிருக்கணுமா? அன்பிலும் கற்பிலும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. வார்த்தையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும். அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும். எப்படி பாருங்க, மூணுமே பவர்ஃபுல் திங்ஸ். அன்பு, ஆவி, விசுவாசம். மூணுத்திலையும் நீ ஜாக்கிரதையா நீ இருந்துக்கோ. டிலிஜென்ட்னா என்ன? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா ஏதோ ஒரு கோடு தப்பா போட்டீங்கன்னா என்ன ஆச்சு? ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடும். ஒரு வீடு கட்டுறவன் தப்பா ஒரு கல்லை வச்சுட்டானா என்ன ஆயிடும்? ஒரு ஆர்கிடெக்ட் தப்பா வச்சானா வீடே கூனி போயிடும். அந்த மாதிரி ஒரு ஊழியக்காரன் தப்பான ஊழியங்களை பண்ணிக்கிட்டே இருந்தானா என்ன ஆயிடும்? அந்த ஊழியம் பாட்டுக்கும் வேற ஒரு டைரக்ஷன்ல போயிடும். அவங்களுக்கு தெரியாது. முடிக்கும் போதுதான், பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீங்க என்டர் ஆகும் போதுதான் உங்களுக்கே தெரியும். நீங்க நல்லா வாழ்ந்தோம்னு நினைச்சு மரணிச்சு அமைதியா நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க. பரலோக ராஜ்யத்துக்குள்ள போற நேரம் வந்து ஆண்டவர்களெல்லாம் எழுப்பி வரியாப்பா என்னப்பா அப்படின்னு கேட்கும் போதுதான் நமக்கு தெரியும், ஐயோ நம்ம இப்படி பட்ட ஒரு இடத்துல இருந்திருக்கிறோம். அததான் சொல்ற தீமோத்தேயு கிட்ட, நீ அப்படிப்பட்டவனா இல்லாமல் அன்பில் நிலைத்திரு, கற்பில் நிலைத்திரு. எதுல நிலைத்திரு? விசுவாசத்தில் நிலைத்திரு, ஆவிலும் நீ நிலைத்திரு. படித்தம். நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் இன்னொன்னு சொல்றாரு, உபதேசிக்கிறதிலும், வார்த்தையிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசம் பண்றதுல கேர்ஃபுல்லா இருப்பா. நீ உனக்கு பிடிச்ச மாதிரிலாம் போய் உபதேசம் பண்ணிட்டு சுத்தாத. இப்ப நான் உண்மையே நான் சொல்றேன்னா, எனக்கு இப்படி உபதேசம் பண்றதே பிடிக்காது. எனக்கு பர்சனல் பிடிக்காது. நான் ஏன் இப்படி சொல்லி வர சபையாரோட நான் காயப்படுத்துறது என்னுடைய வேலை இல்லை இல்லையா? நான் மட்டும் வந்து ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், எரிகோ கோட்டையெல்லாம் உங்களுக்கு உடஞ்சு போவோம் அப்படி சொல்லணும்னு தான் நான் ஒவ்வொரு தடவையும் நான் நினைப்பேன். ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு? இப்படிப்பட்ட காரியங்களை தான் நீ சொல்லணும். ஆனா எல்லா நாளையும் அப்படி இல்லையா? ஆவியானவர் என்ன பேசுறீங்களோ நீங்க பேசுங்க ஆண்டவரேன்னு அலோவ் பண்ணுன்னா பவுல் வந்து தீமோத்தேயு கிட்ட சொல்றாரு, என்னவா உன் வார்த்தை, உன்னுடைய போதனை, உன்னுடைய உபதேசம், புத்தி சொல், மூணுத்திலையும் நீ என்னவா இருக்கணுமா? ஜாக்கிரதையா படி. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு ஒரு வரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் சில வரங்களை தருவார், இல்லாட்டி தந்துட்டாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட வரங்களை உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா அதை குறித்து நீங்கள் அசட்டையா இருக்காதீங்க. ஆவிக்குரிய வரத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்படி நீங்க வந்து முன்னாடி போறீங்கன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்கன்னா, நீங்க வீடு வாங்குறதுனாலயோ கார் வாங்குறதுனாலயோ கிடையாது. யார் வேணா வாங்கலாம். நீங்க ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்தீங்கன்னா பை டிஃபால்ட் எல்லாம் நல்ல வீட்டுல இருப்போம், நல்லா சாப்பிடுவோம், நல்லா கார் வாங்குவோம். எப்படி உங்களுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் இருக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய ஆவிக்குரிய வரங்கள் வளர்ந்துகிட்டே போகணும். ஒண்ணு ஒன்னா நீங்க பெறணும். அது நீங்க பெற்றுக்கொண்டேன்னு நீங்களா நினைச்ச கூடாது, உங்களுக்கே தெரியும். அதனால சொல்ற, மூப்பர்கள் உன்மேல் கையை வைத்து உனக்கு கொடுத்த ஆவிக்குரிய வரங்கள் ஆகிய ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னது? தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசன வரத்தை குறித்து நீ அசட்டையாய் இராதே. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இந்த மாதிரியான வரங்கள்லாம் இப்போ மங்கி போயிடுச்சு.
இப்ப தீர்க்க தரிசனம் யாராவது சொன்னாங்க என்ன பண்ணிடுறாங்க, அவன் ஏதாவது சொல்லுவான் பாஸ்டர், அவன் ஏதாவது பண்ணிட்டு போய் சொல்லிட்டு சுத்துவான். இங்க போய் யாராவது பேய் ஓட்டினாங்க அவன் செட் பண்ணி ஆள் கூட்டு வந்துருவான். இங்க போய் யாராவது இது பண்ணாங்க. ஆண்டவர் சொல்றாரு இதெல்லாம் குறித்து நீ யோசிக்காது. நீ எதுக்காக கூப்பிட்டப்பட்டியோ நீ அதற்காக நிலைத்திருந்து அதில் உண்மையா இருந்து உன் வார்த்தையில் சத்தியம் இருந்து உன்னுடைய போதனையில் தெளிவு இருந்து உன்னுடைய போதனையில் விடுதலை இருந்து நீ என்ன பண்ணுமா, என்ன சொல்றாங்க, உன் மேல கை வச்சு ஜெபம் பண்ணாங்க இல்லையா, உங்க மேல பண்ணிருப்பாங்க இல்லையா, யாரோ பண்ணாம இங்க இருக்கீங்களா, யாராவது ஆவிக்குரிய வரம் இல்லாம இங்க இருக்கீங்களா, சொல்லுங்க, இது கேள்வி கேட்கிறேன் நான். யாராவது ஆவிக்குரிய வரம் இல்லாம இருக்கீங்களா இல்லையா? எல்லாருக்கும் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு ஆவிக்குரிய வரம் இருக்கும். அதை குறித்து நீ அசட்டையாய் இராது. மத்தவங்க அசட்டை பண்றது ஒண்ணு, இன்னும் நீங்களே வந்து அதை அசட்டை பண்ணுங்க. எனக்கு இருக்கான்னு தெரியல பிரதர், நான் ஜெபம் பண்ணனா தெரியல, சில சமயம் ஆண்டவர் கேட்பாரு, சில சமயம் நான் போதனை பண்ணனா சில பேர் கேட்பேன். அப்படிலாம் நான் விசுவாசிக்கிறது, நான் எப்ப பிரசங்கம் பண்ணாலும் அங்க விடுதலை உண்டு. ஆமென். யாருக்கு ஒருத்தருக்கு இருந்தாலும் அது விடுதலை தான். மத்தவங்களுக்கு பிடிக்குதோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஒரு 100 பேர் கேட்டானா அதுல 10 பேருக்கு விடுதலை உண்டு. அததான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு வரத்தை நான் கொடுத்திருக்கிறேன், அதை நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும், அலட்சியமா விட்டுறாதீங்க. டங்ஸ்ல நீங்க பேசுறீங்களா, பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க. ஆவி அந்த பல பாஷையில நீங்க பேசுறதை விட்டுட்டீங்கன்னா என்ன ஆயிடும், அப்படியே நீர்த்து போய் அலட்சியமாய் பிசாசு தூக்கிட்டு போயிடுவான். அப்படிப்பட்ட இடங்களுக்கு தேடி போங்க. அப்படிப்பட்ட ஊழியங்களை சார்ந்து வாழுங்கள்னு ஆண்டவர் இன்னைக்கு உங்களை அழைக்கிறார். தொடர்ந்து படிங்க. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். பாருங்க, உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. அப்படி நீ பண்ணனா என்னவா, நீ உன்னுடைய ஊழியமும் ரட்சிக்கப்படும், காத்துக்கொள்ளப்படும், உன்னுடைய சபையும் ரட்சிக்கப்படும், காத்துக்கொள்ளப்படும், பரிசுத்தமா இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அப்படியே ஸ்லோவா மெதுவா நகர்ந்துட்டு நீங்க ரைட் டைரக்ஷன்ல போயிடுவீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இதுதான் 3 காரியங்கள், 3 அலட்சியங்கள். ஒண்ணு, ஆண்டவரிடம் நீங்கள் காட்டும் அலட்சியம், மனிதர்களிடம் நீங்கள் காட்டும் அலட்சியம். 3வது, உங்க மேல நீங்களே ஒரு அலட்சியத்தை வைத்துக்கிறது. ஆவிக்குரிய வரலாம் எனக்கு இல்லைங்க பிரதர், அதெல்லாம் எப்பயோ வந்துச்சு, அதெல்லாம் கிடையாது. இப்போ ஆண்டவர் கடைசியா சொல்ற காரியம், திரும்பவும் நான் வந்து மத்த இதெல்லாம் படிக்கிறது இல்ல, லூக்கா நம்ம இன்னும் முடிக்கல, அதுல சொல்றாரு பாருங்க. லூக்கா எழுதுற புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7-18 யோவான் ஸ்நானகன் என்ன சொல்லி முடிக்கிறாருன்னு பாருங்களேன். 3:7-18 7 படிச்சோம் நம்ம. அந்த கடைசி 15ல இருந்து என்ன படிங்க, என்ன சொல்றான்னு பாப்போம். யோவானை குறித்து இவன் தான் கிறிஸ்துவான் இந்த ஜனங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயங்களில் யோசனையாய் இருக்கையில் யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளை வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார், தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாக விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டரிப்பார் என்றான். ஆமென். போதும், இவ்வளவுதான். இதோட நாம இந்த பிரசங்கத்தை முடிக்க இருக்கோம். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்ற இந்த சத்திய வார்த்தை எப்படி முடியுது பாருங்க. நீங்க ஆண்டவரை அசட்டை பண்ணி அலட்சியம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, யோவான் ஸ்நாகன் சொல்றாரு இல்லையா, விரியன் பாம்பின் குட்டிகளேன்னு கூப்பிடுறாரு. அப்புறமாவும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா, அவர் ஆவிக்குரிய மனுஷன், அவர் நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறது குறித்தும் அவர் சொல்றாரு. ஞானஸ்நானம் பெறுவது முக்கியம் அல்ல. இன்னைக்கு நீங்க நம்ப மாட்டீங்க, நான் இந்த பிரசங்கத்தை நான் எழுதிலாம் வச்சு நோட்ஸ் எது ஆவியானவர் பேசுறாரு, நான் பேசுறேன். நைட்டு நான் வந்து ஒரு படுக்கும்போது ஒரு 3 மணி ஆயிடுச்சு, ஒரு 1:30 மணிக்கு முடிச்சுட்டு 3 மணிக்கு தான் நான் வந்து படுத்தேன். காலையில எழுந்திருச்சு ஒரு மெசேஜை கேட்டேன். ஒரு தேவனுடைய ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரர், அவர் இல்ல, இப்ப இறந்துட்டவர். சும்மா நான் தேடலாம் இல்லை, அதை நான் யூடியூப் ஏதோ போட்டோன்னா அதுல வருது. அவர் சொல்றாரு, அவர் பலருக்கு ஞானஸ்நானம் கொடுத்த ஒரு ஊழியக்காரர். அவர் சொல்றாரு, ஞானஸ்நானம் எடுப்பது முக்கியம் அல்ல. உண்மைதான். ஏன்னா ஞானஸ்நானம் எடுப்பது முக்கியம் எப்பன்னா, நீ மனம் திருந்தி பாவத்தில் குத்தப்பட்டு எடுத்தனா உனக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் உண்டு. இங்க அதே தானே யோவான் ஸ்நானகர் சொல்றாரு. அதனாலதான் சொல்றேன், நான் மறந்துட்டேன். இப்ப நான் சொல்ற இந்த காரியத்தை நான் மறந்துட்டேன். ஆவியானவர் எனக்கு நினைவுபடுத்தி நான் அந்த திரும்ப போய் படிங்கன்னு சொன்னதே அதுக்குதான். என்னன்னா, அந்த ஊழியக்காரர் சொன்னதை சொல்லி நான் என்ன ஆவியானவர் சொல்றாருன்னு விளக்குறேன். அவர் சொல்றாரு, நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க, என்கிட்ட பாஸ்டர் எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க.
நானும் ஆவியில நிறைஞ்சு எல்லாம் விசுவாசிகளோட சேர்ந்து சபையா போய் கொடுப்பேன். ஆனா என்ன ஆயிடும், திரும்ப அவர்கள் பழைய வாழ்க்கைக்கு போய் விடுவார்கள். அவங்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு எடுக்காமலே நீ இருந்துடலாம் அப்படின்றது. அதுதான் மீனிங். நீங்க ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாதுன்னு உடனே நீ எடுக்கக்கூடாது. ஞானஸ்நானம் முக்கியம். ஆனா எது உடன் கூறிய ஞானஸ்நானம் முக்கியம்? மனம் திரும்புதற்குரிய ஞானஸ்நானமும் ஆவியினாலும் அக்கினியினாலும் எடுக்கிற ஞானஸ்நானம் தான் முக்கியம். இதை யார் சொல்றா? இப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போற வழியை யோவான் ஸ்நானகன் ஆயத்தப்படுத்ததான் வர. நான் வழிகளை ஆயத்தப்படுத்த வந்தவன், நானே வழி அல்ல, மாறாக யார் வழி? ஜீசஸ் தான் வழி. அதான் சொல்றாரு, நான் வழி போட்டுட்டு இருக்கேன்பா, வழியே அவர் தான். அவரோட வழியில நீ போனா என்ன பண்ணணும்? அவர் கொடுக்கிற ஆவியினாலும் அக்னியினாலும் நீ ஞானஸ்நானம் பெற வேண்டும். அப்படி நீங்க பெறும்பொழுது என்ன ஆயிடும்னா உங்களுடைய அலட்சியம்லாம் ஓடி போயிடும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் இன்னைக்கு நமக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போற சத்தியம். ஆவியினால் நிறைஞ்சு அக்னியினால் நிறைஞ்சு நீங்க அழுது ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட நீங்க நெருக்கமா இருந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவரோட நெருக்கமா இருந்து ஆண்டவரை நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா மனிதரையும் நீங்கள் அலட்சியப்படுத்த மாட்டீர்கள், உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் அலட்சியப்படுத்த மாட்டீர்கள், மற்றவர்களும் உங்களை அலட்சியப்படுத்த ஆண்டவர் விட மாட்டார். ஓ இந்த ஊழியமா, இந்த குடும்பமா, இவனா அப்படின்னு சொல்ல விட்டோம். ஓ இவங்களா தெரியுமா, இவங்க வந்து கொஞ்சம் ஆமாப்பா இல்ல இவங்க ஊழியமா இப்படிதான் இருக்கும் இல்ல அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு தருவார். விசுவாசிக்கிறீங்களா? உங்க பிள்ளைங்களுக்கும் அப்படிதான் இல்லையா? ஓ இந்த பையன் நான் இல்லப்பா, எங்க ஸ்கூல்ல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வேற மாதிரியான ஒரு செழிப்பான தெரியுமா, பார்க்க தெரியாது, சாதாரணமா தான் இருப்பாங்க இந்த குடும்பம், ஆனா தே ஆர் சம்திங் டிஃபரெண்ட். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற கணம். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய இந்த பரிசுத்த வார்த்தைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடியானை மறைத்து இந்த வார்த்தையை வெளிப்படுத்தினமைக்காக பரிசுத்த ஆவியானவருக்கே எல்லா துதிகான மகிமையும் செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இப்பொழுதும் சுவாமி இந்த ஸ்லாத், இந்த சோம்பேறித்தனம் அல்லது அசட்டை என்ற இந்த பாவத்தை குறித்து எங்கள் உள்ளார்ந்த இருதயத்தில் நீ பேசினீர், அதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. மறுபடியும் நாங்கள் இந்த மாதிரியான ஒரு காரியத்துக்கு சுவாமி எங்களை தெரிந்தோ தெரியாமலோ பிசாசானம் இழுத்து சென்றால் கர்த்தாவே, அதை எதிர்த்து நிற்க, அதை நாங்கள் உடனடியாக சென்ஸ் பண்ணி சென்சிட்டிவாக அதை எங்கள் வாழ்க்கையில் இருந்து துரத்த சுவாமி ஆவியான ஒரு பலத்தை எங்களுக்கு ஞானத்தை எங்களுக்கு தாங்க. இந்த சபைக்காக ஸ்தோத்திரம், இந்த சபை மக்களுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி, இந்த சபையை தாங்கும் குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம், இந்த சபையின் அங்கத்தினருக்காக ஸ்தோத்திரம், இந்த கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம். உண்மை அறியாத மக்களும் இதை கேட்பார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களோடும் இந்த வார்த்தை சென்று பேசுவதாக. ஹல்லேலூயா. ஆவியானவரே வாரும் கர்த்தாவே, வந்து எங்களோடு நீ தங்கும், இந்த வாரம் முழுவதும் எங்களை தாங்கும். எல்லா துதிக்கிற மகிமையும் உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நண்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலிருந்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென். May the grace of the Lord Jesus Christ, the love of God, and the fellowship of the Holy Spirit be with us now and forevermore. Amen. எங்களை அதிகமாய் நேசிக்கிற இந்த ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீ பேசினதான இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, அலட்சியம் அஜாக்கிரதை என்பது ஆண்டவரே எல்லா மனிதர்களோடு கூட கலந்த ஒரு சுபாவமாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த காரியத்திற்கு நான் ஏன் மிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும், இந்த விஷயம் தானே, இதை பிற்பாடு பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு மனநிலை என்பது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு குறைபாடான ஒரு காரியமா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக இன்றைக்கு நாங்கள் கேட்ட அந்த சத்தியத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பொருத்தி பார்ப்போமானால், ஆம் என் ஆண்டவரே, எத்தனை விஷயங்களிலே நான் அலட்சியமா இருந்திருக்கிறேன், எத்தனை நேரங்களிலே கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் எழுந்திருந்து நீ ஜெபம் பண்ணு என்று சொன்ன பொழுது எங்களுடைய சோம்பேறித்தனத்தினாலேயோ இல்லை ஒரு அலட்சியத்தினாலேயோ இல்லை எங்களுடைய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அதை நாங்கள் அலட்சியம் செய்திருக்கிறோம் என்பதை நிச்சயமாகவே நாங்கள் அறிந்திருக்கிறோம், அதை நாங்கள் செய்திருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் கேட்கப்பட்ட அந்த வார்த்தையானது ஒவ்வொரு கிறிஸ்துவர்களும் தங்கள் நிலையை உணர்ந்து கொள்வதற்கு ஏதுவான ஒரு வார்த்தையா இருக்கிறது. அன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னதை அவர்கள் அசட்டை செய்தார்கள். அந்த அசட்டை செய்தது நிமித்தம் கர்த்தரிடத்தில் இந்த அன்பை அவர்கள் இழந்து போனார்கள், அந்த தோட்டத்தை விட்டே வெளியேற்றப்பட்டார்கள். இன்றைக்கும் கூட அழகாக கேட்ட செய்தியை கூட ஆண்டவரே, ஆதியில கொண்டிருந்த அந்த அன்பை நான் விட்டிருப்பேன், ஆனால்
ஆதியில கொண்டிருந்த அந்த நிலையை நான் விட்டு இன்னைக்கு ஒரு தாழ்வான நிலையில இருப்பேன். ஆனால் கர்த்தாவே, இந்த தருணத்தை கர்த்தர் எங்களுக்கு நீர் கொடுக்கிறீரப்பா. எங்களுக்கு இந்த தருணம் கிடைப்பதே ஒரு மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தன் பாவத்தை உணர்வுகிறவன் வாழ்வடைவான் என்று. இதுவரைக்கும் இது ஒரு பாவம் என்று அறியாத ஜனங்கள் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்பதன் மூலமாக, ஆமென் ஆண்டவரே, இதை நான் பாவமாக இதுவரைக்கும் கருதினதில்லை, இப்பொழுது நீ கருதும்படியாக என்னை உணர்த்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களிலே நான் அலட்சியமாகவும் அஜாக்கிரதையாக இருந்தேன். நான் இப்பொழுது மனம் திரும்ப ஆயத்தமாக இருக்கிறேன். எப்படியா யோவான் ஸ்தானத்துல அந்த 3 விதமான மக்கள் வருகிறாங்க. ஒரு காமன் பீப்புள் வராங்க, இன்னொரு ஒரு சேவகர்கள் வராங்க, அந்த சோல்ஜர்ஸ் வராங்க, இன்னொரு ஒரு டாக்ஸ் கலெக்டர் வராங்க. எல்லாரும் கேட்டது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதே வண்ணமாக இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்மை நோக்கி ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டியது, ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, இந்த பாவம் எங்களிடத்தில் இருப்பது உண்மை, இந்த அலட்சியம் எங்களிடத்தில் இருப்பது உண்மை. நாங்கள் எந்த நிலையில இருந்தோமோ அந்த நிலையை விட்டு நாங்கள் இன்னைக்கு ஒரு தாழ்வான நிலையில இருக்கிறோம் அப்பா என்று சொல்லி, ஒருவேளை மனம் திரும்புவதற்கு ஏதுவான சிந்தை அவர்களுக்குள்ளாக இருக்குமானால் நிச்சயமாகவே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நிச்சயமாகவே அந்த மனம் திரும்புதலை கர்த்தர் நிச்சயமாகவே அங்கீகரிக்கிறவராய் இருப்பீர் ஆண்டவரே. ஒருவேளை மனம் திரும்பாதவர்களாய் இருப்போமானால், அழகாக கேட்டதை போல கோடாரியானது அந்த மரத்தின் அருகாமையிலே வைக்கப்பட்டது. அது ஒரு எச்சரிக்கையின் வார்த்தை ஆண்டவரே. இன்றைக்கும் கூட கர்த்தர் 2 காரியத்தை வைத்திருக்கிறேன். நான் வாழ்வடையவும் கர்த்தர் எனக்கு சத்தியத்தை கொடுத்திருக்கிறேன். அதே நேரத்தில் நான் உணராதபடியாய் போவேன், ஆனால் அதனுடைய விளைவையும் கர்த்தர் எனக்கு உணர்த்திருக்கிறேன். ஆவியானவர் செயல்படுகிறார் என்பதற்கு இது ஒரு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். போதகர் ஐயாவை இந்த நாளிலும் கூட ஒரு சித்தத்தின்படியாக நீ பயன்படுத்தினமைக்காக நன்றி. சபைக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையை கர்த்தர் நீ கட்டி ஆண்டவரே இம்மட்டுமாய் அற்புதமாக நீ நடத்தி கொண்டு வருகிறீரப்பா. அதற்காக உம்மை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய குடும்பத்தார் ஆண்டவரே, இந்த ஊழியத்திற்கு ஆண்டவரே ஒரு பெரிய உதவியாகவும் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருப்பதற்காக உம்மை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதே வண்ணமாக இந்த செய்தியை ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொருத்தரையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலே நீர் அவர்களை சந்தித்திருக்கிறீர். உடைய ஆசீர்வாதத்தின் வார்த்தையை அவர்கள் பெற்று மனம் திரும்புவதற்கு ஏற்றுவான கனிகளை அவர்கள் கொடுக்க கர்த்தாவே நீர் உதவி செய்யும் அப்பா. ஆம் ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நீர் எதற்காக வைத்திருக்கிறேன்? பரலோக ராஜ்யத்திற்கு நேராக அழைத்து செல்வதற்கான வழிகளை நீர் எங்களுக்கு உண்டாக்குகிறீர் ஆண்டவரே. உலகத்தின் ஆசைகளுக்கும் உலகத்தின் இச்சைகளுக்கும் உலகத்தின் பாரம்பரியங்களுக்கும் நாங்கள் அடிமையாகாமல் கிறிஸ்துவின் சத்தியத்திற்கு அடிமைகளாக இருக்க கர்த்தர் எங்களை நீர் அழைத்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த கொரோனா போன்ற பயங்கரமான காலகட்டங்களிலே அப்பா, இந்த உலக தேசங்கள் அனைத்தும் அஞ்சிக் கொண்டிருக்கிற வேளையில கர்த்தாவே, உம்மை நம்புகிறவர்களை, உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு நீ நம்பிக்கையை நீ கொடுத்திருக்கிறீரப்பா. அதற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். தொடர்ந்து மீதி நேரத்தையும் ஆசீர்வதித்து பொறுப்படுத்தி வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அடுத்த வாரம் சனிக்கிழமை 18ஆம் தேதி நாம் சபையாய் சேர்ந்து ஐடிஎஸ் ஸ்கொயர் அங்க ஒரு ஊழியத்தை ஆண்டவர் திறந்து கொடுத்திருக்கிறார். நியூசிலாண்டில் இருக்கிற அநேக சபைகள் வராங்க. கொரியன் சர்ச்சஸ், சைனீஸ், தமிழ், தெலுங்கு எல்லா சர்ச்சும் கிறிஸ்து பிறப்பின் சந்தோஷ செய்தியை, நற்செய்தியை கிறிஸ்துவை அறியாத மக்கள் அந்த ரோட்ல போயிட்டு வரவங்க எல்லாருக்கும் நாம் பாட்டு பாடியும் சின்ன ஒரு மெசேஜை கொடுத்தோம். நம்ம சொல்ல இருக்கிறோம். God has given us 30 minutes, 30 நிமிடங்களை அவர்கள் தந்திருக்கிறார்கள். நம்ம சபைக்கு மாத்திரம் கொடுத்திருக்காங்க. 3 to 3:30 மணி வரைக்கும் நாம் அங்கே ஊழியத்தை செய்வோம். கர்த்தர் உங்களிடம் ஆவியானவர் உங்களை ஏவினால், உங்களோடு பேசினால், நீங்களோ இல்லாட்டி உங்கள் குடும்பமோ சேர்ந்து வரும்படியாய் தாழ்மையாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்க ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டு இருக்கிறவரும் இதற்காக ஜெபம் பண்ணுங்க. அங்கே ஒரு ஆத்மாவாவது ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். அதுதான் நம்ம அங்க போறோம். வேற எதுக்காக நம்ம சர்ச்சை ப்ரமோட் பண்றதுக்காகவோ எதுக்காகவும் இல்லை. பட் மற்ற சபைகளோடு சேர்ந்து நம் சபையும் சேர்ந்து ஒரு காரியத்தை அங்கே செய்ய ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவாங்க. வேற எதாவது சொல்லணும்னா, அண்ட் ஆல்சோ ஆன் த 25th இன்னும் அது கன்ஃபர்ம்ட் இல்லை, ஆனா மோஸ்ட்லி கன்ஃபர்ம் தான். 25, 31 அண்ட் சபை இங்கே கூடும். 31 10:30 மணிக்கு கடைசி நாள் வருட பிறப்பின் ஆயத்தமாக நாம் ஆராதனை கூடுவோம். 25th சாட்டர்டே அதற்காகவும் நாம் இங்கே கூடுவோம். அது கிறிஸ்துமஸ் ஆராதனை. ஸோ 26th சண்டே ஆராதனை இருக்காது. ஸோ 25th தான் நம்ம இங்கே கூட போகிறோம். அது சாட்டர்டே.
அப்புறம் 31st நைட் வந்து நம்ம கூடுவோம். அப்படி ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அடுத்த வாரம் நாம் பேசலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடலாம். காணிக்கை பாடலாகவும் இதே பாடிப்போம். லாஸ்ட் பாட்டு அண்ட் ஆல்சோ ஆஃபர் டு ஹிம். அளவுக்கு உற்சாகமான பாட்டை பாடுவோம். ஸ்தோத்தரிக்கிறேன் நான், ஸ்தோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவினை, ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் நான், ஸ்தோத்தரிக்கிறேன் God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் நாம் சந்திப்போம்.